ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஸ்பைசிஸ். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஷவர்மா எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதில் தேவையான மசாலாஸ் சேர்த்து முதல்ல அதை பதப்படுத்துறதுக்குன்னு மாற்றி வைப்போம். தேவையான மசாலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, தேவையான அளவு பிளாக் சால்ட், மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், பெருஞ்சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை பதப்படுத்துறதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 2 hours தாண்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து கிரில் பண்ண போகிறோம். அந்த 2 hours கேப்பில் நம்ம ஷவர்மாவோட குப்பூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வீட்டிலே பண்ண குப்பூஸ். இதோட டீட்டெயில்டு ரெசிபி அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட கிரில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் ஷவர்மா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது நமக்கு ஷவர்மா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருக்கிறோம். என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வீட்டிலேயே செஞ்ச மயனேஸு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரில்லு, அப்புறம் 2 மிளகாய் வினிகரில் போட்டு வச்சது. அதே மாதிரி இது பீட்ரூட் பிக்கிள், இதையும் வினிகரில் போட்டு வச்சது. அப்புறம் கேபேஜ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன், அதை சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் ஆனியன், இது எல்லாத்தையுமே சேர்த்து மயனேஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஷவர்மாவுக்கு எப்போவுமே மயனேஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மயனேஸ் எப்படி ரெடி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மைனேஸ் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிரில்லோட ஃப்ளேவர் தான் ஷவர்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஷவர்மா பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, டீப் ஃப்ரை பண்ண சிக்கனை விட சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது சார்கோலில் இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் அடுப்புலையாக இருந்தாலும் சரி, கிரில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஷவர்மாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குப்பூஸில் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நம்மளோட ஷவர்மா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இனிமேல் நம்மளோட ஷவர்மாவை ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். முதல்ல மயனேஸ், அதுக்கு மேலே நம்மளோட எடுத்து வச்சுருந்த ஃபில்லிங்ஸ், அப்புறம் திருப்பி மைனேஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வினிகரில் போட்டு வச்சுருந்த சில்லி, அவ்வளோதான். அப்படியே ஃபோல்டு பண்ணி இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.